சர்க்கார் என்ற ஒரு படத்தில் ஒரு பேனரை கிழிக்காமல் இருந்திருந்தா இவங்க தான் திருப்பி வந்திருப்பாங்க. அந்த ஒரே ஒரு பேனர் தலைவர் சர்க்கார் பேனரை கிழிச்சதுனால தான் நீங்கள் விட்டுட்டு உக்காந்துட்டீங்க. வெல்கம் டு டாக் ஆஃப் டவுன். சர்க்கார் படத்தை எதிர்த்ததால் தான் இன்று எதிர்க்கட்சியில் இருக்கிறீர்கள். அதிமுகவுக்கு புசி ஆனந்த் பதிலடி. நேற்று நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை விமர்சித்து தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் திரு புசி ஆனந்த் கடுமையான அரசியல் பதிலடி கொடுத்தார். 2018ஆம் ஆண்டு தளபதி விஜய் நடித்த சர்க்கார் திரைப்படம் வெளியான போது அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த திரைப்படத்திற்கு எதிராக நடைபெற்ற எதிர்ப்புகளை சுட்டிக்காட்டிய புசி ஆனந்த், அன்று நீங்கள் சர்க்கார் படத்தை எதிர்க்காமல் இருந்திருந்தால் இன்று நீங்கள் ஆளும் கட்சியாக இருந்திருக்கலாம் என்ற வகையில் விமர்சித்தார். அதிமுக ஆட்சி காலத்தில் சர்க்கார் திரைப்படத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் விஜயின் மனதையும் அவரது ரசிகர்களின் மனதையும் புண்படுத்தியதாகவும் அதே சம்பவமே விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்திற்கு ஒரு தூண்டுதலாக அமைந்ததாகவும் புசி ஆனந்த் குறிப்பிட்டார். அன்று விஜயை எதிர்த்தது அவரது ரசிகர்களின் மனதை புண்படுத்தியது. உங்கள் ஆட்சியின் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த திரைப்படத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுத்தீர்கள். அதனால் தான் இன்று நீங்கள் எதிர்க்கட்சியில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்ற வகையில் அவர் பதிலடி கொடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் தற்பொழுதைய தாவேகா அரசு மீது எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து வருவதாக குறிப்பிட்ட புசி ஆனந்த், மக்கள் அவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் தெரிவித்தார். விஜய் மீது மக்கள் வைத்திருக்கும் அன்பும் நம்பிக்கையும் எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களை எல்லாம் தாண்டி இருப்பதாக கூறிய அவர், இனி அடுத்த ஆட்சி அமைப்போம் என்று கனவிலும் நினைக்காதீர்கள் என்ற வகையில் எதிர்க்கட்சிக்கு பதிலடி கொடுத்தார். மேலும் இனிவரும் காலங்களில் தமிழகத்தில் தாவேகா தலைமையிலான ஆட்சிதான் நடைபெறும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று புசி ஆனந்த் தெரிவித்தார். இதனால் 2018ஆம் ஆண்டு சர்க்கார் திரைப்பட சர்ச்சையை தற்பொழுதைய அரசியல் சூழலுடன் இணைத்து அதிமுகவுக்கு புசி ஆனந்த் கொடுத்த பதிலடி சட்டப்பேரவையில் அரசியல் ரீதியாக கவனம் பெற்றுள்ளது. அன்று விஜய் எதிர்த்தது அரசியல் தவறு, இனிவரும் காலங்களில் தாவேகா ஆட்சிதான் என்ற புசி ஆனந்தின் கருத்து தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.